மட்டன் 3/4 கிலோ இப்போ எடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, குக்கர் வச்சு சோம்பு, பட்டை, ஏலக்காய் தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்க விட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் பவுடர் அது வதங்குவோம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருவோம். தக்காளி 2 பழம், பச்சை மிளகா, மட்டனையும் அதில் சேர்த்து நல்லா பெரட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா பிறண்டு வதங்க விட்டு தண்ணி விட்டு வேக விடவும். திரும்ப தனி மல்லித்தூளும் சோம்பு 1 ஸ்பூன் பவுடர் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். 5 நிமிஷம் எடுத்து விட்டு தண்ணி விட்டோன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம குக்கரில் 3 விசில் விட்டு வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஜீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகு 2 வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு இப்போ விசில் வந்துச்சு. குக்கரில் மட்டன் எடுத்து நம்ம கடாயில் சேர்த்து இப்போ நம்ம அடித்த பவுடரையும் நம்ம சேர்ந்து நல்லா வற்ற விட்டு கிரேவியை பெரட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் வற்ற விடணும். நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணி வேணால் தண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா கிரேவி இந்த அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ மட்டன் கிரேவி